தீபாவளிக்கு மொறுமொறுன்னு தட்டை இப்படி செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கோல மாவு பக்குவத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் அரிப்பு எடுத்து வச்சுட்டு வறுத்த அரிசி மாவை அரிப்பில் சேர்த்துடுங்க. கூடவே பொரிக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஜலிச்சிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 6 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 3 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்க மாவோட சேர்த்துடுங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணையும் சேர்த்துட்டு நல்லா வரவிடுங்க. வரவினதுக்கு அப்புறமா மாவை இந்த மாதிரி பிடிச்சு பாருங்க, பிடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டாக வரவிடுங்க. இப்போ ஒரு வெள்ளை துணியை தரையில் விரிச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலையில லைட்டாக நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஃப்ளாட்டான தட்டு வச்சு தட்டி எடுங்க. ரொம்ப வண்ணமாக தட்டிடக்கூடாது. இந்த அளவுக்கு ஒல்லியாக தட்டிட்டு அந்த வெள்ளை துணியில் இந்த மாதிரி ஒன்றுனையாக விரிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா மிதமான சூடுள்ள எண்ணெயில் சேர்த்து நல்லா மொறுன்னு வர வரைக்கும் அங்கேயுமா பரட்டி போட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க. அவ்வளோதான், நல்ல மொறுன்னு ரொம்பவே ருசியான தட்டை ரெடி. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.